Hi traders, good morning. Sunday morning. ஓகே, லாஸ்ட்டு சண்டே ஒரு 5 ஸ்டாக் செலக்ட் பண்ணி நான் வீடியோ போட்டிருந்தேன். அது என்ட்ரி கிடச்ச எல்லா ஸ்டாக்குமே ஹிட்டு, டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த வீக்கும் ஒரு 5 ஸ்டாக் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி அதை பார்ப்போம். ஆனால் லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் லெவல்லாம் ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டேன், ஏன்னா டைம் இல்லை எனக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து ஏன் மார்க் பண்ணுறேன், எங்கெங்கே மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இவனை பிரேக் அவுட் வச்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதுதான் ரெசிஸ்டன்ஸா? ஓகே, ஃபஸ்ட்டு ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க எப்பயும். நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இவர் தான். டே கேண்டில் இது நான் 5 மினிட்ஸ் வைக்கிறேன். இப்போ டே கேண்டில் வந்து நம்ம 5 மினிட்ஸுக்கு வந்தாச்சு. டே கேண்டில் ட்ரா பண்ணது 5 மினிட்ஸில் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குதுன்னு பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ட்ரி எங்கன்னு பார்த்துருவோம். என்ட்ரி வந்து இப்போ மார்க்கெட்டிங் இருக்குது. நாளைக்கு ஓப்பனிங் வந்து இங்கே ஆச்சுன்னா இதுதான் டார்கெட்டு. ஓகேவா? சப்போஸ் இல்லைன்னா இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கே என்ட்ரி, அதுக்கும் இதுதான் டார்கெட். சிப்லாவோட அனலைசிஸ் இதுதான். ஓகேவா? இது ஒர்க் ஆச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து கோஃபோர்ஜ். ஓகேங்களா? இது வந்து நான் இந்த ஸ்டாக் எடுக்க மாட்டேன், ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார். அதுக்காக நான் இந்த ஸ்டாக்கை சரி ஓகேன்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு விஷயம், இது எல்லாமே டெக்னிக்கல் அனாலிசிஸ், இது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கிடையாது. ஏன்னா நான் வந்து நம்ம இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்தா போதும். சரி ஓகே, இப்போ பார்ப்போம். இந்த ஸ்விங்கும் இந்த ஸ்விங் இதுதான் மேட்ச் ஆகுது. ஓகேவா? நம்ம வந்து எடுத்துக்கோம். ஓகே, அங்கே ரெசிஸ்டன்ஸ் லைட்டாக பிரேக் அவுட் ஆகிற மாதிரி ஆகி உள்ளே வந்துட்டான். ஸோ மார்க்கெட்டு இது வந்து இன்ட்ராடேவுக்கு இதுதான் டார்கெட்டு, அதாவது செல்லில் தான் இருக்குது இன்ட்ராடேவுக்கு. ஓகே, ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு 5 மினிட்ஸ் பார்க்கணும். இன்ட்ராடே நம்ம வந்து 5 மினிட்ஸ் தான் பார்க்கணும். ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து ட்ரெண்டை கண்டுபிடிக்குது. ஓகே, இது எல்லாமே என்னோடய ஓன் ப்ரெடிக்ஷன், ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஓகே, 177. ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து அதானி எனர்ஜி சொல்யூஷன். இப்போ நான் பார்க்குற ஸ்டாக் எதுவுமே நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணல, ஏன்னா நான் போன வாரம் நான் போட்டது வந்து நிறைய பேருக்கு புரியல. அதனால் வந்து நான் உங்கள் எதிர்க்க ட்ரா பண்ணுறேன் லைவில். ஃபஸ்ட்டு டே கேண்டில் வச்சுருக்கிறேன். ஓகே, மார்க்கெட் நல்ல பையிங்கில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு டார்கெட்டு ஸ்விங்கு தான் நெக்ஸ்ட் டார்கெட்டு. ஏதோ ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு 5 மினிட்ஸில் பார்ப்போம். 5 மினிட்ஸ், 5 மினிட்ஸில் லைட் டிஃப்ரென்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்கும் இதுவும் மேட்ச் ஆகுது.
இங்கே மேட்ச் ஆகுதுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு என்ட்ரி எங்கே எடுக்கணும்? ஓகே, 1 இங்கே எடுக்கணும். இங்கே எடுத்தா ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட். அப்படி இல்லையா, மார்க்கெட் நீங்கள் இங்கே எடுக்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட்டில் இதுதான் டார்கெட். இங்கே என்ட்ரி ஆனீங்கன்னா இது ஸ்டாப் லாஸ். இங்கே என்ட்ரி ஆனீங்கன்னா கீழே க்ளோஸ் வச்சாலே ஸ்டாப் லாஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜிண்டால் ஸ்டீல். ஓகே, தலைவன் மேட்ச் ஆகிறான். இந்த ஸ்விங்கும் மேட்ச் ஆகுது. ஓகே, நம்ம வந்து ஒரு சப்போர்ட் லைன் எடுத்துக்குவோம். ஒரு டே அனலிசிஸ் பார்த்துருவோம். டே அனாலிசிஸில் தலைவன் ஹைரை பண்ணிட்டு உள்ளே வந்துட்டான். இங்கே ட்ரிகர் பண்ணிவிட்டு கீழே வரான். ஸோ மார்க்கெட்டு கீழே வந்து தான் ஆகணும். அது இன்ட்ராடேவுக்கு கீழே வரணும். இன்ட்ராடேவுக்கு கீழே வந்தால் ஓகே, ஆல்ரெடி என்ட்ரி ஆகிடுச்சு. இதுதான் டார்கெட். சப்போஸ் நீங்கள் இங்கே என்ட்ரி ஆனீங்கன்னா இதுதான் ஸ்டாப் லாஸ். அதுவும் போட்டுடுறேன். ஓகே, இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ். ஸ்டாக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா, நிஃப்டியில் நிறைய பேருக்கு பயமாக இருக்கும். அதனால் ஸ்டாக்கில் பண்ணுங்கள். ஆல்ரெடி எனக்கு இப்போ டைம் இதுக்கே இந்த வீடியோவுக்கு டைம் நிறையா ஆயிடுச்சு, 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஃபுல்லாக பார்ப்பாங்களான்னு தெரியல. அதனால் வந்து ஸ்டாக் நான் 4 ஸ்டாக் கூட முடிச்சுக்கிறேன். வேறு எதனா டவுட் வேணால் எனக்கு மெயில் பண்ணுங்கள். நான் வேறு எதனா ஸ்டாக் உங்களுக்கு வேணுன்னா நான் மெயில். நெக்ஸ்ட்டு நிஃப்டி மண்டே எப்படி இருக்கும் இதை என்னால் சொல்ல முடியும். ஆனால் ட்ரம்ப்பு இந்த வார் இந்த மாதிரி நியூஸ் இருக்கிற வரைக்கும் நம்மளால் வந்து பொசிஷன் எடுக்கவே முடியாது. நான் ஸ்டாக்குமே அதிகம் நான் உங்களுக்கு இன்ட்ராடே சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். இப்போ பேடிஎம் பார்த்தீங்கன்னா, பேடிஎம்லாம் ஃபுல்லாக கிராஷ். நாளைக்கு நெக்ஸ்ட் செஷனில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா பேடிஎம்மில் இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் காலி. அதனால தான் நான் வந்து இன்ட்ராடே மோஸ்ட்லி சஜஸ்ட் பண்ணுவேன். பொசிஷன் வந்து நிஃப்டிக்கும் சரி ஆப்ஷனுக்கும் சரி நம்ம வந்து பண்ணக்கூடாது. அது வந்து ரிஸ்க்கு. அதுதான் சூதாட்டம் மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்கல்ல, ட்ரேடிங் வந்து ஒரு கேம்லிங்குன்ட்டு. எவ்வளோ லாஸ் இருந்தாலும் நம்ம அன்னன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன ஸ்டாக்லாம் ஒர்க் ஆச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தப்பாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.